டேய் மவன, இந்த பரமபதம் இருக்க பரமபதம் அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். அதுல ஏனியும் இருக்கும் பாம்பும் இருக்கும். இப்ப அந்த செல்வியும் வேலுவும் ஏனி மேல ஏறி போயிட்டு இருக்காங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல பாம்பா மாறி நான் கொத்த போறேன். அப்ப சர்ன்னு இறங்கி அதல பாதாளத்துல விழ போறாங்க. பாத்துக்கிட்டே இரு. டேய் சுந்தரு, இவரு இப்படிதான் வசனம் மட்டும் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாரு. போலீஸ் வேலை போனதுல இருந்து உங்க அப்பா பழைய மாதிரி இல்லடா. இதுவே பழைய இன்ஸ்பெக்டர் பிரம்மாவா இருந்திருந்தா இந்த 2 நாளுக்குள்ள அந்த ஹோட்டல் மூடுறதுக்கு 2000 பிளான் பண்ணிருப்பாரு. இப்படியா உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருப்பாரு? இவ ஒருத்தி. ஏய், நான் ஒண்ணு எந்த பிளானும் பண்ணாம இல்ல. ஏதாவது 4 ரவுடி பசங்களை ஹோட்டலுக்கு அனுப்பி சாப்பாடு சுத்தமா இல்ல அப்படி இப்படின்னு குட்டி கலாட்ட பண்ணலான்னு பிளான் எல்லாம் போட்டேன். ஆனா அந்த செல்வி ரொம்ப தெளிவா ஹோட்டலை சுத்தி சிசிடிவி கேமராவை ஃபிட் பண்ணிட்டா. இனிமே என்ன பண்ண முடியும் சொல்லு? அதுக்காக அப்படியே விட முடியுமாப்பா? ஏதாவது ஒண்ணு பண்ணி தானே ஆகணும். டேய், நீ பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு அது நமக்கே பிரச்சனையை வந்து முடிஞ்சிட போதுடா. கொஞ்சம் பொறுமையாரு. எங்க போயிட போறாங்க? இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். அப்புறம் மொத்தமா ஒரு நாள் இறங்கி அடிப்போம். எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை பத்தாதுப்பா. உடனே ஒரு முடிவு கட்டுறேன். அப்படி சொல்லு சுந்தரு. ஏய் சிவகாமி, நானே அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்க. நீ வேற அவனை இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுட்டு இருக்க. உன் பேச்சை கேட்டு அவன் ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட போறான். கொஞ்சம் அமைதியா இரு. டேய், அவ ஏதோ உளறிட்டு இருக்காடா. நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுரு. அதான் உனக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இல்லப்பா, என்ன பண்ணணும் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டேன், அப்படித்தானே? ஏங்க, அதான் அவன் ஏதோ ஐடியா இருக்குன்னு சொல்றான்ல. அவன் முதல்ல என்ன சொல்ல வரான்னு கேப்போம். அதுக்குள்ள எதுக்கு அவனை தடுக்குறீங்க? நீ சொல்லு சுந்தரு. அம்மா, அந்த செல்வியோட ஹோட்டல்ல இருந்து ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்ண சொல்லுங்க. சாப்பாடு பார்சல் வந்ததும் அதை ஓபன் பண்ணி 4-5